ரியா வந்து சிவகுமாரை கூட்டிகிட்டு வராங்க அந்த போர்டில் இருக்கிறத வாசிக்கிறதுக்கு. அவர் வந்து வாசிக்கிறாரு. வாசிச்சுட்டு ஒன்றுனா பார்த்துட்டு அந்த டைமில் அருண் ப்ரோ வந்து நிற்கிறாரு. அருண் நின்ன உடனே அருண் கிட்ட வந்து சொல்கிறாரு, வீட்டில் ஃப்ரெண்டுன்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு வந்து என்னோடய ஒய்ஃபு தான். ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீ அங்கே போனோடனே உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு வருவாங்க, அப்படியே கூடயே இருந்து உன்னை குழி தோண்டி புதைச்சிருவாங்க. குழி தோண்டி புதைச்சிட்டு நீலி கண்ணீரும் வடிப்பாங்க, முதல்ல கண்ணீரும் வடிப்பாங்க. அவங்கள மட்டும் நம்பிராதன்னு என் ஒய்ஃபு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அருணோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அந்த டால் டாஸ்கில் வந்துட்டு கடைசி அருண் வந்து ஜெஃப்ரி பொம்மையை கொண்டு வைப்பார் இல்லையா, எனக்கு அது அன்றைக்கி அழுதது, அருண் அழுதது வந்து எனக்கு பொய்யா தெரியல. அது கடவுளுக்கு தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது. எனக்கு உண்மையிலே ஜென்வினாக அருண் அழுத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் சிவகுமார் வந்துட்டு அப்படி சொல்கிறாரு. அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அவர் வந்து அக்லி கேம் ப்ளே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அருணோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப சிவகுமார் கேட்குறாரு, ஓகே தானே ப்ரோ அப்படின்னு கேட்டோடனே அருண் வந்து சில் த ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ். அருண் வந்து அன்றைக்கி உண்மையிலேயே பண்ணாரா இல்லை தெரியாமல் பண்ணிட்டாரா, உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.